ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 11 மென்சுரேஷன் 3Dல பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு 5 சம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 216 பை கன சென்டிமீட்டர். அக்கூம்பின் ஆரம் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, கன அளவு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நமக்கு உயரத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கூம்போட வால்யூம்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு கூம்போட ஃபார்முலா, கன அளவுக்கான ஃபார்முலா. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன அளவு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 216 பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன சொல்கிறாங்க 9 சென்டிமீட்டர். ஸோ 9 இன்ட்டு 9 ஹெச் தான் நமக்கு தேவை. என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3க்கு இந்த 9 கேன்சல் ஆயிரும் 3 டைம்ஸு. ஸோ இந்த பைக்கு இந்த பை கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 216. இந்த சைட் பாருங்க 3 இன்ட்டு 9 இருக்கு இன்ட்டு ஹெச் இருக்கு. ஸோ 3 இன்ட்டு 9 அப்படின்னா 27. 27 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும். அடுத்து இந்த ஹெச் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் அடிச்சா 9 டைம்ஸ். இதே 3 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 72 டைம்ஸ். ஸோ அகெயின் நம்ம 9 டேபிள் இது 1 டைம் அடிக்கலாம், இதை 9 டைம் அடிக்கலாம், சரி 8 டைம் அடிக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஹெச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க, பியில் இருக்கு. இது கொஸ்டின் நம்பர் 12. இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் மற்றும் அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெண்டு கூம்புகளோட ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூம்புகள், அந்த கூம்புகளோட விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன அளவுக்கான விகிதம் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 1:4. அடுத்து விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம்ங்கிறது ஆக்சுவலாக டயமீட்டர். டயமீட்டர் நம்ம எப்படி எழுதலாம், ஆரமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா d/2. ஸோ இதுதான் வந்து விட்டம். ஆரம்ங்கிறது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5. ஸோ இப்போ இது என்ன கால்குலேஷன் அப்படின்னா 4/2 அப்படின்னா d/2 4/2 இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவற்றோட உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். விகிதத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லுவாங்க. இது வால்யூம் 1/4 விகிதத்தில் எழுதியிருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன வரும் அப்படின்னா கூம்போட கன அளவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ அதே தான், இது R1 ஸ்கொயர், இது R2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது R2 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/4. இந்த 1/3க்கு இந்த 1/3 கேன்சல் ஆயிரும், இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க, இந்த R1 ஸ்கொயரும் அதே மாதிரி R2 ஸ்கொயரும் தான் இருக்கும். ஸோ R2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்க. R1 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாருங்க 4/2. இதுதான் வந்து ஆக்சுவலாக R1. ஸோ 4/2 இன்ட்டு ஸ்கொயர், அடுத்து இன்ட்டு ஹெச். ஸோ இது H1ன்னு வச்சுக்கலாம், இது H2ன்னு வச்சுக்கலாம். ஸோ கீழே என்ன இருக்குன்னு பாருங்க, கீழே வந்து என்ன வருது 5/2 வருது. ஸோ 5/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு H2. ஸோ இப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க 4/2 அப்படிங்கிறது வந்து 16 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4ங்கிறது கிடைக்கும். 4 இன்ட்டு H1 டிவைடட் பை இது 5/2 அப்படிங்கிறது 25/4ன்னு ஆயிரும். 4 கீழே இருக்கிறது மேலே போச்சு அப்படின்னா பை 4 ஆயிரும். ஆல்ரெடி மேலே வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், டிவிஷனில் இருக்குது. இது 5, இந்த இது வந்து என்ன ஆயிரும்னா 5 ஸ்கொயர் 25 ஆயிரும் இன்ட்டு H2. இந்த சைடு இருக்கிறது 1/4ன்னு இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 25 H2
இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கிடைக்குன்னா 4 16 16 × 4 64. இது வந்து H1. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா ஹெச்எல்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துடலாம். ஹெச்எல்லாம் ஒன் சைட் கொண்டு வரோம் அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ H1/H2. ஸோ நம்பர்ஸ் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவிஷன் ஆயிரும். ஸோ டிவிஷன் ஆகும்போது இது என்ன ஆன்சராக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 25/64 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது என்ன ரேஷியோ தான். இந்த ரேஷியோ ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 25:64. இதுதான் H1:H2. இது நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 13. ஒரு கனசதுரத்தின் கன அளவு 729 சென்டிமீட்டர் கியூப் எனில் மூளை விட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மூளை விட்டம் அப்படின்னும் போது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 மூளை விட்டம் இருக்கு. அதாவது இந்த ஸ்கொயருக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு மூளை விட்டம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் வந்து மூளை விட்டம் தான் சொல்லுவாங்க, ஒரு எட்ஜ் டு இன்னொரு எட்ஜ் வரைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா முதல் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்க அப்படின்னா கன அளவுக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A³ தான் கன அளவுக்கான ஃபார்முலா. கன அளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 729 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்காங்க. ஸோ A³ இது. ஸோ அப்போ A³ அப்படின்னா A என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து A. இதுதான் வந்து பக்க அளவு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா மூளை விட்டம் தேவை. இந்த மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3a. டயகனல் லென்த் √3 × A. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா வைஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா √3 × 9. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. 9 × √3ன்னு எழுதலாம். ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு ஆப்ஷனில் இது ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை நோட் பண்ணி பார்த்து பண்ணிடுங்க. இது கொஸ்டின் நம்பர் 14. ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர், அதன் உயரம் 8.4 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு ஒரு கோளமாக உருவாக்கப்பட்டால் கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கூம்பை வந்து உருக்கி கோலமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா என்ன, ஆரத்தோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூம்போட ஃபார்முலா என்ன அப்படின்னா கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² × h. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 πr³. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பைக்கு இந்த பை கேன்சல், இந்த r²க்கு இந்த r³ r² கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 1/3 இன்ட்டு இந்த 4/3 இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3/4 மாறிடும். ஸோ இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 8.4 கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், வெறும் R மட்டும்தான் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான கோலத்தோடைய ஆரம். ஸோ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு இது கேன்சல், 2.1 டைம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 2.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆரம். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 15. 2 வேறுபட்ட கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:25. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு ஸ்பியர் இருக்கு. 2 ஸ்பியரோட வலைபரப்புகளின் விகிதம். வலைபரப்புகளின் விகிதம் போது வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4πr². இதுதான் வந்து வலைபரப்புகளின் விகிதங்களின் வலைபரப்புகளோட ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ CSA1 CSA2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விகிதம்னாலே நம்ம வந்து பையில் எழுதிக்கலாம், பை மெத்தடில் எழுதிக்கலாம். பை மெத்தட்னும் போது CSAவோட ஃபார்முலா என்ன, 4πr².
R1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். கீழே வந்து 4/R2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க? 9/25ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4க்கு 4 வந்து கேன்சல், பைக்கு பை கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்கும்? R1 R2ங்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த R1 R2 அப்படின்னும் போது இது வந்து R1 ஸ்கொயர், இது R2 ஸ்கொயர். இப்போ டைரெக்டாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். R1 ஸ்கொயர் அப்படின்னா 9, அப்போ ஆரோட வேல்யூ 3, அதாவது R1. அடுத்து பாருங்க, R2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. அப்போ நமக்கு தேவையானது R. ஆரோட வேல்யூ என்ன? 5. இது R2. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? கோளத்துக்கு 4/3 πr கியூப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து விகிதத்தில் கேட்கும்போது இது V1, அடுத்து இதே மாதிரி V2க்கும் நம்ம வந்து R1 R2ன்னு போட்டுக்கலாம். அதே கான்செப்டில் தான். ஸோ V2 என்ன வரும்? 4/3 πr கியூப். இது R2. ஸோ இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். V1/V2ன்ற மாதிரி மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ 4/3 π R1 கியூப். R1 கியூப்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான். R1 வந்து என்ன? 3 ஸ்கொயர், சாரி 3 கியூப் டிவைடட் பை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா V1. அடுத்து கீழே இருக்குது என்னது? 4/3 π இன்ட்டு R2 என்ன? 5. ஸோ 5 கியூப். இந்த 4/3க்கு 4/3 கேன்சல், பைக்கு பை கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 கியூபு, அடுத்து 5 கியூபுங்கிறது இருக்கும். அப்படின்னும் போது V1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கியூப் அப்படின்னா 27, 5 கியூப் அப்படின்னா 125. ஸோ நமக்கு தேவையான விகிதங்கள் வந்து என்ன அப்படின்னா 27:125. இது நமக்கு ஆப்ஷன்ல. இது கொஸ்டின் நம்பர் 16. 9/16 π கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் என்பது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9/16 πன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கன அளவுக்கான ஃபார்முலா, கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr கியூப். ஸோ இது கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 4/3 π r கியூப். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கன அளவு என்ன சொல்லியிருக்காங்க? 9/16 πன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கு பை கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 4/3 இந்த சைடில் இந்த சைட் போச்சு அப்படின்னா r கியூப் ஈக்குவல் டு இந்த 9/3 டிவைடட் பை 16 இன்ட்டு இது அந்த சைட் போகும்போது சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 3/4 ஆயிரும். ஸோ 3/4 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 × 3 27 டிவைடட் பை 16 × 4 64. இது ஆர் கியூப். ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆறுங்கிறது தேவை. ஆறுனும் போது இந்த 27ங்கிறது 3/64ங்கிறது கியூப் வந்து 4ஓட இதுதான் கியூப் தான் வந்து உங்களுக்கு 64. ஸோ சென்டிமீட்டர் 3/4ங்கிற சென்டிமீட்டர் ஆப்ஷன் பியில் இருக்கு.